தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து சுரண்டையை சார்ந்த முத்துப்பாண்டி அவர்களின் 4வது ஆண்டு நினைவில் அன்னாரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். சுரண்டை ஜெயராணி ஜேம்ஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், கிறிஸ்துவில் மரித்த திருவாளர் ஜேம்ஸ் அவர்களின் 9வது ஆண்டு நினைவிலே அவர்கள் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், திருவாளர் டென்சன் அவர்களின் 5வது ஆண்டு நினைவிலே அவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இறையருள் பெற தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிய உம்மை வேண்டுகின்றோம். ஆகவே நாங்கள் விண்ணக படிப்பினைகளை எந்நாளும் பற்றி கொண்டு உமது வள்ளல் தன்மையால் ஆட்கொள்ளப்படுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வாருங்கள், எரேமியா மீது குற்றம் சாட்டுவோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை திருவசனங்கள் 18 தொடங்கி 20 முடிய. யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும் வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினர்களிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம், அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழி பறித்திருக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் முன் வந்து நின்றதை நினைவு கூறும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன்.
வாக்கு பிறழாத இறைவாக்கினராகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது. எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள். என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 20வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 17 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்லுகிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தன் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் பொழுது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவர் உமது வலப்புறத்தின் அரியணையின் வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானுட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவின் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த தவ காலத்தில் நன்மை செய்து வாழ நாம் முயற்சி செய்கிறோம். நேர்மையான காரியங்களை, உண்மையான நிகழ்வுகளை, சத்தியங்களை அறிந்து அந்த சத்திய தத்துவங்களை நாம் வாழ்ந்து பார்த்தால் என்ன, அது எப்படி சுவை மிக்கதாக இருக்கிறது என்கின்ற
ஒரு நம்மையே புதுப்பிக்கின்ற அல்லது நமக்குள் இருக்கிற அறியாத பக்கங்களை, அறியாத பண்புகளை வாழ்வாக்குகின்ற ஒரு முயற்சி அல்லது செயல்பாட்டு தன்மையில் நாம் இருக்கிறோம். அப்படி நம்மை புதுப்பித்து வாழுகிற பொழுது அல்லது உண்மை சத்தியத்தை பிடித்து கொண்டு வாழுகிற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அல்லது என்ன நடக்கும் என்று நாம் நம்புகிறோம் என்று சொன்னால், பாராட்டு பத்திரம் வாசிக்கப்படும், அல்லது நாம் ஒருவேளை நல்லது செய்தால் நம்மை மாலை மரியாதையோடு மேன்மைப்படுத்துவார்கள், அல்லது நாம் உண்மையிலேயே இறைவனுக்காய் இந்த காரியங்களை, இந்த தவ முயற்சிகளை செய்கிற பொழுது இதோ இந்த சமூகத்திலே நம்முடைய அந்தஸ்து அல்லது நம்மீது மற்றவர்கள் வைத்திருக்கிற மதிப்பு உயரும் என்றெல்லாம் சில சமயங்களில் நாம் யோசிக்கிறோம். அது சில சமயங்களில் உண்மையும் கூட. ஏனெனில் இந்த மாலை போடுவார்கள், மாலை போட்ட உடனே அவர்களை பார்த்து மரியாதையாக அழைப்பார்கள். சாமி என்று சொல்லுகிற பழக்கம் கூட நமது பக்கங்களிலே உண்டு. ஏனென்றால் ஒரு மதிப்பிற்குரிய உடை அணிந்திருக்கிறார். அதுபோல சில மதிப்பான செயல்களை அவர்கள் செய்கிற பொழுது அவர்களுக்கென்று ஒரு மதிப்பு மரியாதை. இப்போ கல்யாண வீட்டுக்கு போகிறார்கள், எனவே வெஜிடபிள் நான் வெஜிடபிள் என்று வைக்கப்படுகிற இடத்துல இதோ அவர்களுக்கென்று தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்படுகிறது. அந்த இடத்திலே அவர்களை மதிப்போடு நடத்துகிறார்கள். இவ்வாறு இந்த தவக்காலத்தை முன்னிட்டு நம்முடைய உடை, உணவு, நம்முடைய செயல்பாடுகள், நம்ம வீட்டில் சொல்கிறோம் 40 நாளும் நான் விரதம் இருக்கிறேன், எனவே காலையில் நான் சாப்பிட மாட்டேன் என்று ஒருவர் சொன்னால், அந்த 40 நாளும் அவருக்கு அந்த வீட்டில் கொடுக்கிற வேலைகளை குறைத்து கொள்கிறார்கள். எப்போ விடப்பா என்னார் தவம் விரதம் இருக்கிறதுனால ரொம்ப சுமத்தருக்கரிய கடினமான வேலைகளை செய்ய வேண்டாம், நாங்களே பார்த்து கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் நடக்கத்தான் செய்கிறது, அது இல்லையே இல்லை என்று நாம் சொல்வதற்கில்லை. ஆனாலும் ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா புத்தகத்தில் யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்கள் அனைவருமே வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக நாம் சூழ்ச்சி செய்வோம், அவர் மீது குற்றம் சாட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ குற்றம் சாட்டுகிற அளவிற்கு எரேமியா என்ன செய்தார், எரேமியா செய்த தவறுதான் என்ன என்று எரேமியா அடுத்து சொல்லுகிறார், ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னை உற்று நோக்கும், நன்மைக்கு கைமாறு தீமையா, என் உயிரை போக்க குழி பறித்திருக்கிறார்களே. அப்போ இவர் என்ன நினைக்கிறார், நாம் சரியானதை செய்கிற பொழுது, நல்லதை செய்கிற பொழுது நன்மைக்கு தீமை பலனாக கிடைக்குமா? அதுவும் கூட நமது வாழ்வின் அனுபவங்களில் சில நேரங்களில் நடக்கிறது. நாம் நன்மையை செய்கிற பொழுது அல்லது சரியானதை செய்கிற பொழுது அல்லது வளர்ச்சிக்குரியதை, வாழ்வுக்குரியதை செய்கிற பொழுது எதிரே இருக்கிறவர்கள், நம்மோடு வாழுகிறவர்கள், நம்முடைய குடும்பத்தவர்கள் அல்லது நாம் வேலை செய்கின்ற இடங்கள், ஏனைய இடங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பகுதியிலும் கூட இப்படி சரியானதை செய்தும் அவப்பெயரோடு துன்பத்தோடு நிற்கிற பொழுது அதை எப்படி புரிந்து கொள்வது? அதைத்தான் நற்செய்தி வாசகத்திலே இயேசு சொல்லுகிறார். நான் எருசலேமுக்கு தான் போகிறேன், இப்போது எருசலேமுக்கு சொல்லுகிறோம், மானுட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார், அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள், 1, 2 அவரை ஏளனம் செய்வார்கள், 3 சாட்டையால் அடிப்பார்கள், 4 சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்படைப்பார்கள். அப்போ கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஆண்டவரே எதுக்கு இந்த வம்பு, அதுதான் இவ்வளோ நடக்கும்னு தெரியுதுல்ல, அப்போ அதை தடுத்து நிறுத்துவோம், அல்லது நீர் என்ன குற்றம் செய்தீர், என்ன பாவம் செய்தீர், இந்த தண்டனை உமக்கு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ப்ராசஸ் எல்லாம் தாண்டி 5வது 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார். இருட்டில் மறைகின்ற உண்மை ஒரு நாள் வெளிச்சம் நோக்கி வராமல் போகாது என்கின்ற ஒரு நம்பிக்கைதான் உண்மையை, வாய்மையை, சத்தியத்தை வாழ்வாக்க வேண்டும் என்று நினைக்கிற குழந்தைகளுக்கான அழுத்தமான செய்தியாக ஆண்டவர் தருகிறார். ஆமேன்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, உம்முடைய தெய்வீக திருக்கொடைகளுக்காய் காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இதனால் எங்கள் வாழ்வு தரும் அருள் சாதனமாய் மாற்றப்படுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவர்மான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவுகளை திறந்தார், மனிதனாய் வடிவமெடுத்தார், சிலுவையில் பாடுகள் பட்டு சாவை வென்று உயிர்ப்பு உண்டென்று விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்த கழித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி,
உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் இத்திருப்பலியில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற திருவாளர் ஏ ஜேம்ஸ், திருவாளர் டென்சன், முத்துப்பாண்டி இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்த திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்படியே ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனத்திலும் உடலிலும் வெளிப்பட உம்மை வேண்டுகிறோம். இத்திருவிருந்தில் பங்கேற்ற நாங்கள் இத்திரு உணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.